இன்னைக்கு நம்ம பிளாக் கிளவர் 128th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல கார்டனோட ஃபேமிலியை போய் மீட் பண்ணிட்டு என்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேப்டன் யாமி கிட்ட சொல்லும்போது கார்டன் இவங்க கூட வந்திருக்க மாட்டான். அவங்க அப்பா கிட்ட இருந்து இன்னும் சில கர்ஸ் மேஜிக் எல்லாம் கத்துக்கணும் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கான் போல. ஸோ ஃபர்தரா இந்த இன்வெஸ்டிகேஷனை எடுத்துட்டு போகணும்னா நம்ம ஹாட் கிங்டம் போகணும்னு சொல்லும்போது சரின்ட்டு கேப்டன் யாமியும் காலையில போனவரு ஈவினிங் திருப்பி வருவாரா, என்னன்னா ஹாட் கிங்டம்க்கு நம்மளால போக முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னு பார்த்தா ஹாட் கிங்டமும் இவங்களோட கிங்டமுக்கும் அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல நிறைய ட்ராப் மேஜிக்ல செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாட் மேஜிக்ல ஒரு விதமான ஸ்பெஷல் ஸ்பெல்லையுமே போட்டுருக்காங்களாமா, வெளி ஆளுங்களா உள்ள வரக்கூடாதுன்னு. எப்படி பார்த்தாலும் இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் போயிருக்காங்க. சரி, அந்த ட்ராப் எல்லாத்தையுமே ஆஸ்தாவோட ஆன்டி மேஜிக்கை வச்சு கேன்சல் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தாலும் ஒன்ஸ் ட்ராப்பை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த கிங்டம் சேர்ந்தவங்களா அலர்ட் ஆயிருவாங்க. ஆகையால் ஹாட் கிங்டம் இன்வெஸ்டிகேட் பண்றதுங்கிறது கடினமான சவால்னு புரிய வரும்போது தான் நம்ம சில்ல ஒரு விஷயம் சொல்றான். நம்ம மிமோசா இருக்கிறாள், ஸோ அவ இதுக்கு முன்னாடி ஹாட் கிங்டமுக்கு ஒரு தடவை போயிருந்திருக்காளாம, மேபி அவகிட்ட கேட்டு பார்த்தா ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரின்னு கோல்டன் டானோட பேஸுக்கு போறதுக்காக நம்ம ஃபின்ராலோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணலான்னு கேட்டதுக்கு அவனும் வரேன்னு சொல்லுவானா. ஆஸ்தாக்கு ஆச்சரியம், எப்பவுமே என்னோட ஸ்பெஷல் மேஜிக்கை நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே தான் வந்து பயன்படுத்துவீங்க, இன்னைக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கிறேன்னு கேட்டதுக்கு கோல்டன் டான்ல நான் ஒருத்தனை பாக்குறதுக்காகவே அங்க ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். வேற யாரு, லாங்ரஸா இருக்கும். நேரா போய் ஃபின்ரால் லாங்ரஸை மீட் பண்ணும்போது லாங்ரஸ் ஆஸ் யூஷுவல் ஃபின்ரால சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறானா. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னும் அந்த சின்ன ஈகோங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். போய் நீ எல்லாம் காப்பாத்துற நிலைமைக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா, நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு. கண்டிப்பா பாரு, உன்னோட நான் தாண்டா பெட்டர்னு சொல்லும் போது அவன் ஈகோவை லைக் ரொம்ப சீப்பா நினைக்காம ராதர் அவனோட வேர்ட்ஸுக்கு ஃபின்ரால் மதிப்பு கொடுப்பான். எஸ், நீ சொன்ன மாதிரி இப்போ நீ என்னோட ஸ்ட்ராங்கான ஆள் தான், ஆனா அதுக்குன்னு இது ரொம்ப நாள் நீடிக்காது கண்ணு. பாரு, கூடிய சீக்கிரம் உனக்கு நான் ஏன் அண்ணக்காரன் அப்படிங்கிறத கண்டிப்பா என்னோட கடின உழைப்பு மூலமா நான் ப்ரூவ் பண்ண தான் போறேன். அப்பாவுக்குமே இந்த ஃபேமிலியோட அடுத்த வாரிசா நான் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படுற மாதிரியான ஒரு ஆளா நான் இருந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலியோட அடுத்த வாரிசை தானே ஃபினியஸ் மேரேஜ் பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பா என்னதான் கட்டிக்க போறாங்கன்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி அந்த ஃபினியஸுக்கு நம்ம ஃபின்ரால தான் பிடிச்சிருந்திருக்கும். அதுக்கு அந்த லாங்ரஸ், ஓ அப்படியே கண்ணு, அவளை நீங்க கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் நடக்காதுன்னு நான் ஒரு டெமோ காட்டுறேன், பின்னாடி வாடா அப்படின்னு நம்ம ஃபின்ரால வெளியில கூட்டிட்டு வரும்போது ஆப்போசிட்ல சில கோல்டன் பொண்ணுங்களா இருப்பாங்களா, அந்த பொண்ணுங்களை பார்த்தானே நம்ம ஃபின்ரால் வழியிருக்க போகும்போது ஃபின்ரால் கிட்ட இருக்கிற இந்த ஒரு பிஹேவியரை லாங்ரஸ் குறிப்பிட்டு சொல்லுவான். என்னடா போற வர பொண்ணுங்கிட்ட எல்லாம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கிற உன்ன மாதிரியான ஒரு பிளே பாய் கிட்ட நான் ஃபினியஸை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது கண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன போதனையை போட்டுட்டு போறான். ஆக்சுவலி லாங்ரஸ்க்கு அந்த ஃபினியஸ் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ விருப்பப்படுற அந்த ஃபினியஸ் கண்டிப்பா அவன் கூட இருக்க மாட்டாங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிற விதமா தான் இந்த ஸ்டண்ட் அவன் பண்ணியிருக்கான். எங்க ஆஸ்தாவும் சில்வாவும் லைக் எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே வந்து மிமோசா கிட்ட சொல்லி ஹாட் கிங்டம் போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவளும் அவளோட பிரதரும் லைக் ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஹாட் கிங்டம் போயிருந்திருக்காங்களாமா. சம்திங் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், அதுக்கு கீழே போயிருந்திருப்பாங்களாமா. லைக் அங்கே படிக்கிறவங்க இங்கே படிக்கிறவங்க அங்கன்னு போகிற மாதிரி. அப்படி போகும்போது மிமோசாவும் அவங்க அண்ணனும் தான் போயிருந்திருப்பாங்க. அந்த இடமே பயங்கர அழகாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ப்ராஸ்பரஸாக இருக்கிற ஒரு கிங்டமில் டெவலோட பவர் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும் போது லைட்டாக பயமாக தான் இருக்குதும்பாலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாட் கிங்டம் இருக்குதுல்ல, ஸோ அதோட ரூலர் வந்து ஒரு குயினாக இருக்கும். அவங்க அந்த கிங்டமில் என்ன நடந்தாலுமே அது எல்லாத்தையுமே அவங்களோட கண் பார்வையிலே வச்சிருக்கிற மாதிரி ஒரு நபராமா. அவங்க கிங்டம்குள்ள எது நடந்தாலுமே அவங்களுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவா. ஓகே, ராணி அப்படின்னா மேபி அந்த சூனியக்காரி ராணி இருந்தாங்களா அவங்கள மாதிரி கொடூரமாக இருப்பாங்களோன்னு ஆஸ்தாவோட பார்வை போகும். அதுக்கப்புறம் மிமோசா எப்படியோ அவளோட செல்வாக்கை பயன்படுத்தி இப்போதைக்கு நம்ம பசங்களை கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாளா. ஆனால் 4 பேர் மட்டும்தான் ஹாட் கிங்டமுக்கு போகிறதுக்கான பெர்மிஷனை மிமோசாவால வாங்க முடிஞ்சிருக்கு. ஆகையால் மிமோசா, சில்வா புள்ள, ஆஸ்தா, அதுக்கப்புறம் ஃபின்ரால்னு சொல்லி இவங்க 4 பேரையும் ஒன்னா அனுப்பி விடுவாங்க. ஒரு போட்ல தான் அனுப்பி விடுறதா இருக்குமா. எப்ப தரல எங்களுக்கு தெரியாம போட்டெல்லாம் வாங்கினேன்னு நம்ம கேப்டன் யாமி கிட்டே கேட்கும்போது நான் ஒன்னும் இதை வாங்கல, விசார்ட் கிங் கூட சுத்திட்டு இருக்கிற அந்த மார்க்ஸ் இருக்கிறான்ல அவன் மண்டையிலே ஒன்னு போட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனாலேயே போட்டை திருப்பி கொண்டு போய் கொடுத்தாகணும். ஆகையால் போட்டை உடைக்காம ஒழுங்கு மரியாதை சேஃபா கொண்டு வரணும் சரியா அப்படின்னு கத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் லைக் போட்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறமே அந்த ஹாட் கிங்டமோட எல்லைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா அப்படி அந்த எல்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பனிமூட்டை மாதிரி இருக்கும். அந்த பனிமூட்டத்தை தாண்டி அவங்க வரும்போது மிமோசா அப்பதான் சொல்லுவா, இந்த பனிமூட்டம் அப்படிங்கிறது இந்த ஹாட் கிங்டமோட ஒரு மேஜிக்காமா. யாரெல்லாம் குயினால இந்த கிங்டமுக்கு வரலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பனியை தாண்டியே இந்த கிங்டமுக்கு வர முடியும். ஸோ இப்படி நம்ம பசங்கள்லாம் அந்த போட் வழியா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஹாட் கிங்டமோட குயினுமே நம்ம பசங்களா
வராங்க அப்படின்னு பார்த்துட்டு ஓகே பிளான் போட்டபடியே அவங்க வந்துட்டாங்க. கிளவர் கிங்டம்ல இருக்கிற அந்த டீமன் மேஜிக் அது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். பசங்களும் ஒன்ஸ் அந்த ஃபாகை தாண்டி வரும்போது அந்த கிங்டமை பார்த்தே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. தோடா என்ன இவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி வாயை பொழந்துகிட்டு இருக்கேன். அப்போ அந்த போட்ல இந்த ஹாட் கிங்டமை சேர்ந்த ஒரு காட் ஒருத்தன் ஏறானா, அவன் பேரு காஜாவாமா. ஆனா இந்த காஜாவை ஏற்கனவே நம்ம மிமோசாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மிமோசாவும் அவங்க அண்ணன் கிறிஷும் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த டைம்லயே அவனை மீட் பண்ணியிருப்பாங்க போல. அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி ஜூஸ் எல்லாம் வர வச்சு பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எண்டு வரும். லைக் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு எண்டு ஒன்று வருமா. இதுக்கு மேல போட் எப்படா போகணும்னு பார்த்தா அந்த வாட்டர் ஃபால்ஸ்ங்கிறது ஒரு படிக்கட்டு மாதிரி மாறிட்டு, சரி படிக்கட்டுல தான் போட்டு போகணும் கிடையாது, அந்த போட்டை தண்ணியால அப்படியே யாரோ கண்ட்ரோல் பண்ணி மேல கொண்டு போற மாதிரி இருக்கு. அண்ட் கண்ட்ரோல் பண்றது வேற யாரும் இல்ல, இந்த கிங்டமோட குயினா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஹாட் கிங்டம்ங்கிறது ஒரு என்டையர் லேண்ட் மாஸ்லாம் கிடையாது. ஏகப்பட்ட சின்ன சின்ன தீவுகள்லாம் ஒன்னு சேர்ந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன லேண்ட் பீசஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வாட்டரால சரௌண்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு கிங்டம் நேஷன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த கிங்டம் முழுக்கமே தண்ணியால நிரம்பி இருந்திருக்குதுன்னா இந்த ஹாட் கிங்டமோட குயினுமே வாட்டர் மேஜிக் தான் பயன்படுத்துவாங்க. அவங்களோட மானா ஜோனை பயன்படுத்தி இந்த என்டையர் கிங்டமையே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு நேஷன் முழுக்கமே தன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அணுவா அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த வாட்டர் மேஜிக்கை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு சில்வாக்கெல்லாம் பயங்கர பொறாமையா இருக்கும். இது வரைக்கும் இந்த கிங்டமை நாங்க சேஃபா வச்சிருந்திருக்கோம். ஆனா இதுக்கு மேல இந்த கிங்டமோட அமைதியை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு ஆஸ்தாவை ஒரு மாதிரி முறைச்சு பார்க்க டக்குன்னு ஆஸ்தாவை சுத்தி ஒரு வாட்டர் பபிள் மாதிரி வந்து அவனை அங்கிருந்து தூக்கிட்டு போகுதா. டே என்னடா பண்றீங்க, ஆஸ்தா என்னடா பண்ணீங்கன்னு டக்குன்னு நம்ம ஃபின்ட்ரலோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஆஸ்தா ஃபாலோ பண்ணி போகலான்னு ட்ரை பண்ணா. அந்த காஜாவும் பெருசா அசரலாம் இல்ல. ஓகே ஸ்பெஷல் மேஜிக்கா இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் தான், ஆனா இனிமே நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு ஒரு ஜம்பை போட்டு அவங்க கிட்ட போய் நிக்கிறான். தம்பி இங்க என்ன நடக்குன்னா தெரியல, நான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சுன்னா உங்ககிட்ட சண்டை போட வேண்டியதா இருக்குன்னு நம்ம சில்வாவும் அவ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வருவாளா. இந்த பவர் அவ புதுசா தான் அன்லாக் பண்ணியிருக்கா போல, லெவல் 1ல தான் இருக்கிறா. ஆனா என்னை எதிர்த்து நின்னீங்கன்னா நானும் எதிர்க்க வேண்டியதா இருக்கும்ட்டு அவனோட மேஜிக்கை பயன்படுத்துறான். சம்திங் அந்த காஜா லைட்னிங் மேஜிக்கை பயன்படுத்துவான். நம்ம வால்டியா மாதிரி தான், ஆனா வால்டியாவோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவனோட மேஜிக்ங்கிறது. நம்ம பசங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த காஜாவுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணக்குள்ள சரி இந்த சண்டையை எனக்கு இன்னும் நீடிச்சு கொண்டு போறதுக்கு விருப்பம் கிடையாதுன்ட்டு அவனோட ஒரு பெரிய ஸ்பெல் மாதிரி ஒன்று யூஸ் பண்ண போவானா. சம்திங் வானத்துல இருந்து ஏதோ மேகம்லாம் வர வச்சு அது மூலமா ஒரு பெரிய லைட்னிங் அங்க காஸ் பண்றதா இருப்பான். பேரலா ஆஸ்தா ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துல போய் விழுந்திருப்பான். அந்த இடத்துல அவனை அட்டாக் பண்றதுக்காக சில வாட்டர் ஸ்பிரிட் எல்லாமே வரும். முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்துக்கூடயும் அவன் நின்று சண்டை போட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு வாட்டர் ஸ்பிரிட்ங்கிறது வருது. எப்படி யூனோ கிட்ட வின் ஸ்பிரிட் இருக்கோ அதே மாதிரி குயின் கிட்ட இப்படி ஒரு வாட்டர் ஸ்பிரிட்ங்கிறது இருக்கு. ஆனா அந்த வாட்டர் ஸ்பிரிட்ங்கிறது ஆஸ்தா கிட்ட சுத்தமா மேஜிக் பவரே இல்லைங்கிறத பார்த்து என்னடா நீ இவ்வளவு வீக்கா இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாவே ஏதோ பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி ஒரு வேர்ல்பூல் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆஸ்தாவை ட்ராப் பண்ண இங்க காஜா அவனோட லைட்னிங் மேஜிக்கை பயன்படுத்தி அங்க பயங்கரமான ஒரு டேமேஜா காஸ் பண்ணியிருப்பான். ஆனா ஈஸியாவே ஃபின்ட்ராலோட ஸ்பெஷல் மேஜிக் மூலமா மிமோசாவும் சில்வாவும் தப்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அப்படி தப்பிச்சவங்க ஓடி போயிட்டாங்களான்னு பார்த்தா அதான் கிடையாது. அட்டாக் பண்ண வாடா பாக்குற பாடிஸோடான்னு அதே ஸ்பெஷல் மேஜிக் வச்சு அவனை அட்டாக் பண்ண இங்க ஆஸ்தா அந்த வேர்ல்பூல்ல சிக்கிந்திருப்பான்ல, அந்த ஆன்டிபோர்டும் அங்கதான் இருக்கும். நம்ம சேக்ரே அந்த வேர்ல்பூலுக்கு அடியில ஆஸ்தாவை அந்த சோடை யூஸ் பண்ணாதபடி அவன் கையில ஏதோ ஹேண்ட் கப் போட்ட மாதிரி இருக்கும். சேக்ரேயோட மேஜிக்கை பயன்படுத்தி ஈஸியாவே அந்த ஹேண்ட் கப்பை ரிலீஸ் பண்ண பொறுத்தது போதுண்டான்னு ஆஸ்தாவும் அந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாட்ல இருந்து இன்னுமே அதிக பவர்ஸ் எடுத்துட்டு டைரக்டா அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்றதுக்காக போறான். ஏன்னா டெஃபினட்டா அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஹியூமன் இருக்கிறாங்க, அதை என்னால சென்ஸ் பண்ண முடியுதுன்னு. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. நியூஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ தேங்க்யூ.